Good evening, children. Good evening, teacher. Good evening, Miss. Good evening. How are you Good evening, all? Miss. I'm great, Miss. I am good, Miss. I'm fine, Miss. Right, very I good. am fine. And so Harish. Shamiksha. Shamiksha, how are you? I am good, Miss. Right, okay. This is the class of ICT, right? So now Yes. it's ICT. Yes, okay. Okay, children. Let me quickly, we can go to the lesson. Could you tell me, last class what we learned? I think lesson 3, right? Yes, Miss. Kopu, Files. Yes, kopu, pair, kopu, nutsi. என்ன பார்த்தோம்? Kopu, pair, kopu, nutsi. விளங்கல? File name, file extension. Extension, file name and file extension பார்த்தோம். இதுதான் எழுதினீங்க நான். Yes, Miss. Sachin.docx அது எழுதினமா? No, Miss. அப்ப எதை எழுதினீங்க? அது எழுது சொன்னா இனி இதான் எழுதும் இது எழுதினீங்களா? File name இதான் and Miss எழுதினா. right, file name and என்னது file extension and என்னன்னு எழுதிட்டீங்க. அதுக்கு உதாரணம் தான் அங்கால இருக்குது. So example என்ன போடுங்க? Write example Mirushan, right? Mirushana. என்ன பேரப்பன் உங்களுக்கு? மிருஷனா. மேருசன் மிஸ் மேருஷன், what do you say? நீங்க நியூ அட்மிஷனா மேருஷன்? எஸ் மிஸ் இல்ல நீங்க போன கிளாஸ் அட்டெண்ட் பண்ணிருக்கீங்க தானே? ரைட், குட் டா மேருஷன். What is Okay. the teacher? Yes, Harish. Yes, Harish. Are you hear me? Can I write Sachin? DOXCX? Yes, this is an example for the file name and file extension. How you can identify which is the file name and file extension. Here you can see before dots. இந்த dot ஒன்று வரும் பிள்ளைகள், அதை கவனிக்கணும். dotக்கு முதல் வாரது நாங்க எப்பவுமே file name ன்னு சொல்லுவோம். dotக்கு பிறகு வாரது file extension. அது வந்து file extension என்னத்தை காட்டும்? This file stand for which software is stands for, right? இது வந்து extension என்னத்தை காட்டும்? என்ன software சார்ந்து இருக்குதுன்னு. ஃபைல் நேம் வந்து நாங்க ஃபைல் ஐடென்டிஃபை பண்றதுக்குரிய நேமா குறிப்பிடுவோம். சரியா? சோ ஹியர் யூ கேன் see this is டாட்டுக்கு முன்னுக்கு இருக்கிறது என்னது? இதான் ஞாபகம் வச்சுக்கணும். டாட்டுக்கு முன்னுக்கு இருக்கிறது எப்பவுமே ஃபைலுடைய நேம், டாட்டுக்கு பிறகு வாரது ஃபைல் எக்ஸ்டென்ஷன். So this is the example of file name and file extension to find out. Right, okay. Quickly நாங்க பார்க்க போறோம். இதுல பாத்தீங்கன்னு சொன்னா எப்படி சர்வ் பண்றதுன்ற ஒரு என்ன சொல்றது பிராக்டிக்கல் ஒன்று போகுது. சும்மா நார்மலா பாருங்க. ஒரு சாஃப்ட்வேர் நீங்க ஓபன் பண்ண போறீங்க. இப்ப இதுல ஓபன் பண்றாங்க என்ன சாஃப்ட்வேர்? இதுல வந்து ஓபன் பண்றாங்க பெயிண்ட் சாஃப்ட்வேர், மைக்ரோசாஃப்ட் பெயிண்ட். ரைட், மைக்ரோசாஃப்ட் பெயிண்ட் சாஃப்ட்வேர் நீங்க ஓபன் பண்ணிட்டு இதுல இந்த பாயிண்டரை பாருங்கவா. இதுதான் இந்த சாஃப்ட்வேருடைய பேஜ் ஃபைல், ரைட்? பேஜ் இது. சோ இதுல வந்து நீங்க என்ன செய்ய போறீங்க? ஏதாச்சும் கீறலாம். நீங்க பெயிண்ட் சாஃப்ட்வேரை வச்சு நீங்க ஏதாச்சும் பெயிண்ட் பண்றதுக்குரிய மாதிரி கார்ட்டூன்ஸ் கீறலாம், செய்யலாம். சோ அதுக்கு தான் நாங்க இந்த பெயிண்ட் நாங்க யூஸ் பண்ணுவோம் பிள்ளைகள். இதுல வந்து ஷேப்ஸ்கள் கீறலாம். உங்களுக்கு ஏற்ற மாதிரியானதான் நீங்க கீறக்கூடிய மாதிரி தான் இருக்கும். சோ இதுல வந்து நீங்க ஏதாச்சும் ஷேப்ஸை கீறிட்டு அதை கலர் பண்ணி அந்த மாதிரி கூட செய்யலாம். நீங்க
யாராவது கம்ப்யூட்டர் வச்சிருந்தா அதை நீங்க செய்து பார்க்கலாம் பிள்ளை சரியா நான் பிறகு செகண்ட் டேர்முக்கு பிறகு நாங்க அந்த ப்ராக்டிக்கலா செய்ய பார்ப்போம் ஸோ எப்படி ஃபைல வந்து இதை வந்து எப்படி சர்வ் பண்ணுறாங்கன்னு இதுல பார்த்தேன் சரியா இது வந்து நார்மலானது பிள்ளைகள் நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன்னா மிஸ்ட ஸ்கிரீன் எல்லாம் காட்டுறேன் ரைட் ஓகே நான் காட்டுறேன் செய்து காட்டுறேன் மதுவதனியன் நிலகவன் இப்பதான் ஜாயின் பண்ணிருக்கிறீங்க Yes, miss. நிலகவனேன் போன கிளாஸ்கள் எல்லாம் வரையில போன கிளாஸ் வந்தீங்களா நிலகவன் இல்ல டீச்சர். ஏன் வரையில ஸ்கூல் கிளாஸுக்கு போய். ஸ்கூல் கிளாஸா ரைட் ரைட் ஓகே மிஸ்ட ஸ்கிரீனை பாருங்கம்மா எப்படி ஒரு ஃபைல நாங்க சர்வ் பண்றேன்னு சொல்லியா ரைட் அந்த கம்ப்யூட்டர்ல சொல்லி வாங்குது. நிலகவன் மியூட் பண்ணுங்கப்பா நிலகவன் mute your mic right okay children here you can see Mr. screen தெரியுதா பிள்ளைகளுக்கு Yes. yes miss. so here you can type in the search and buttonல போயிட்டு you can type paint இந்த இருக்கு paint and software so இது வந்து ஓபன் ஆகும் உங்களுக்கு கிளிக் பண்ணினீங்கன்னு சொன்னா ஓபன் ஆகும் இதுல வந்து நீங்க ஏதாவது செக்யூர்லாம் பிள்ளைகளுக்கு here you can see some என்ன சொல்றது ஷேப்ஸ்கள் இருக்கு பிள்ளைகள் ஸோ நீங்க இதை கீறலாம் ஷேப்ஸை கீறிட்டு இப்போ கலர் பண்ண போறீங்கன்னு சொல்லி சொன்னா இந்த கலர் கொடுக்கலாம் இதுக்குள்ள கலர் வேணும்னு சொல்லி சொன்னா இதுல பக்கெட் இந்த வாலி கிளிக் பண்ணணும் பிள்ளைகள் பக்கெட் கிளிக் பண்ணிட்டு இதுல என்ன கலர் உங்களுக்கு வேணுமோ அதை கிளிக் பண்ணி போட்டீங்கன்னா உங்களுக்கு அதுக்குள்ள என்ன கலர் வேணுமோ வரும் சரியா ரைட் இப்ப நான் சும்மா அது நார்மலா ஒண்ணு நீங்க செய்துட்டீங்க இது எப்படி சர்வ் பண்றேன்னு தான் பார்க்க போறோம் சரியா ரைட் இங்க பாருங்க ஃபைல் அண்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கு உங்களுக்கு இந்த இருக்கு ஃபைல் ஹியர் above the screen file ஓகே ஃபைல்ல போயிட்டு இங்க பாருங்க சர்வ் அண்ட் இருக்கு சர்வ் ஆஸ் அண்ட் இருக்கு சரியா சர்வ்ல நீங்க கொடுத்தா நார்மலி சர்வ் ஆகும் ரைட் சர்வ் ஆகுறது லொகேஷன் கேட்கும் இப்போ நான் வந்து டெஸ்க்டாப்ல சும்மா சர்வ் பண்றேன் சரியா என்னன்னு சர்வ் பண்றேன் கிரேட் இதெல்லாம் நேம் கொடுக்கணும் கிரேட் 6 ICT ரைட் இதுல பாருங்க stands for serve as type PNG இருக்கு இதுதான் போல அந்த டாட்டுக்கு பிறகு வாரது சரியா சோ இது எங்களுக்கு PNG ல வேணுமா போட்டோவா வேணும்னு சொன்னா நாங்க PNG கொடுக்கலாம் இல்லன்னு சொன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு JPG-யும் போட்டோ தான் பிள்ளைங்க PNG-யும் போட்டோ தான் GIF சொன்னா GIF சொன்னா அந்த குட்டி அனிமேஷனா வரும் பிள்ளைகள் அதுதான் GIF சோ நான் வந்து எனக்கு PNG ஓகே PNG-ல கொடுத்தேன்னு சொன்னா ரெசல்யூஷன் நல்லா இருக்கும் சோ அது சர்வ் பண்ணி கொடுக்குறேன் ரைட்டா இப்ப இதுதான் எங்களுக்கு ஃபைல் நேம் ஃபைல் எக்ஸ்டென்ஷன் எது இந்த ஃபைல் டைப் பண்ணி இருக்குது அதான் எக்ஸ்டென்ஷன் ரைட்டா அதான் அந்த டாட்டுக்கு பிறகு வரக்கூடியது ரைட் நான் சர்வ் பண்ணிட்டேன் இப்ப சர்வ் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணிட்டேன் இப்ப இங்க நான் சர்வ் பண்ணினது இருக்குன்னு இருக்கா சொல்லுங்க பாப்போம் கட்டிக்காரர் யார் இருந்தாலும் சொல்லலாம் ஃபைலுக்குள்ள ஃபோல்டருக்குள்ள எந்த ஃபோல்டருக்கு இருக்கு வெளியால இருக்கிற ஃபோல்டருக்குள்ள இந்த Miss, folder grade 6 ICD இருக்கு மிஸ். எங்க இருக்குது ஃபர்ஸ்ட் இருக்கு மிஸ்.
மிஸ் ஸ்கிரீன்ல இருக்குது. ஸ்கிரீன்ல உள்ள ஆப்ஷனுக்குள்ள. இந்த இருக்கு கிரேட் 6 ஐசிடி சொல்லி இருக்கேன். சோ அதை நான் டபுள் கிளிக் பண்ணினேன்னு சொன்னா எனக்கு ஓப்பன் ஆகும். இப்ப தெரியுமா எப்படி நாங்க சர்வ் பண்றேன்னு தெரியுமா இப்போ? ஃபைல்ல போய் எப்பவுமே எல்லா சாஃப்ட்வேர்லயும் நீங்க சர்வ் பண்ணணும்னு சொன்னா ஃபைல்ல போய் பார்த்தா சர்வ் ஆஸ் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுல போயிட்டு நாங்க செய்து கொள்ளலாம் சர்வ் பண்றது. சரியா? ரைட். சர்வ் பண்றது இப்படித்தான் நாங்க ஓப்பன் பண்றது. சர்வ் பண்ண தேவையில்லை, டோன்ட் சர்வ் கொடுக்கறது. சரியா? ரைட். இது வந்து சர்வோட சம்பந்தப்பட்டதான். சரியா? இந்த பாருங்க பிக்சர் என்ற பேர்ல நாங்க சர்வ் பண்றோம். அப்புறம் ஓபன் பண்ணுறோம். ரைட். சர்வ் பண்ணி எப்படி ஓபன் பண்ணி எடுக்கிறதுன்றது. அப்ப இதுல உங்களுக்கு ஃபைலும் தெரியணும், ஃபைல் எக்ஸ்டென்ஷன் தெரியும். அடுத்ததுதான் எங்களுக்கு மிக முக்கியமானது ஃபோல்டர். ஃபைல் ஃபோல்டர் இப்ப நாங்க நான் ஸ்டார்ட் பண்ணிக்கலையே ஃபோல்டரை யாருன்னு சொல்லி சொன்ன நான் ஞாபகம் இருக்கா? ஃபோல்டர்ன்றது என்ன, ஃபைல்ன்றது என்னது? யாராச்சும் ஞாபகம் இருந்தா? கோப்பு ரைட். எஸ், அது தமிழ்ல சொல்றீங்க. ஆனா ஃபைல்ண்டா என்னது, ஃபோல்டர்ண்டா என்னன்னு சொல்லி மிஸ் ஒரு உதாரணம் சொன்னா ஞாபகம் இருக்குமா? கிளியர் ஃபைல் சொன்னீங்க. கிளியர் ஃபைல் அலுமாரி கபோர்ட்ல. கபோர்ட நாங்க ஃபோல்டர்னு சொல்லுவோம். அதுக்குள்ள இருக்கிற புக்ஸுகளை ஃபைல்ண்டலாம். ஃபைல் சின்னது, ஃபோல்டர் வந்து ஃபைல வச்சு கொள்ளுற இடம் தான் ஃபோல்டர். என்ன இல்லாட்டிக்கு இப்படி சொல்லலாம், ஒரு புக்குட மேல் கவரை சொல்லலாம் ஃபோல்டர், புக்ல இருக்கிற லெசனுகள் எல்லாம் ஃபைல்ன்னு சொல்லலாம். சரியா? ரைட். அப்ப நாங்க ஃபோல்டர் என்னன்னு சொல்லி இன்றைக்கு பார்க்க போறோம். வாட் இஸ் ஃபோல்டர்? ரைட். இந்த ஃபைல்ஸ்கள் இருக்கு பாருங்க. ஃபைல், இதெல்லாம் ஃபைல். என்ன இது? ஒரு எக்ஸல் ஃபைல், இது வேர்ட் ஃபைல், இது போட்டோ, இது ஒரு வீடியோ ஃபைல்ஸ். ஃபைல்ஸ் நாங்க வைக்கக்கூடிய ஒரு இடம் தான் பிள்ளைகள் ஃபோல்டர். சரியா? ஃபைலை நாங்க தேக்கி வைக்கக்கூடிய ஒரு இடம் தான் நாங்க என்னன்னு சொல்லுவோம், ஃபோல்டர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அப்ப ஃபோல்டர் நியூ இயர் ஃபெஸ்டிவல்ன்றதுக்குள்ள இவ்வளவும் இருக்கு. இது ஒரு எக்ஸல் ஃபைல், வேர்ட் ஃபைல், பிஎன்ஜி, இது வந்து வீடியோ. ரைட். இப்போ ஃபோல்டருக்குள்ள இன்னொரு ஃபோல்டரும் இருக்கலாம் பிள்ளைகள், அதுல எந்த வித பிரச்சனையும் இல்லை. ஃபோல்டருக்குள்ள இன்னொரு ஃபோல்டரும் இருக்கலாம். ஃபோல்டர் வந்து கவர் பண்ணி இருக்கிறது. சரியா? என்ன செய்றீங்க நிலகவன்? ஸ்கிரீன்ல என்ன செய்து கொண்டிருக்கிறீங்க? நிலகவன் வீடியோ ஆன் பண்ணுங்க. கதியில நிலகவன் வீடியோ ஆன் பண்ணுங்க. மிஸ்ட கிளாஸ் மாதிரி இருக்க வேணும். போன் இடத்துல வைய. ரைட். ஓகே. இதுல பிள்ளைகள் எப்படி ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணணும்னு பார்க்கலாம். இங்க பாருங்க, மவுஸ்ல ரைட் கிளிக் பண்ணா நியூன்றது வரும், நியூ ஃபோல்டர். இது வந்து மிஸ் உங்களுக்கு செய்து காட்டுறேன். சரியா? எப்படி ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்றேன்னு சொல்லி. ரைட். பாருங்க, இங்க பாருங்க, ரைட் கிளிக் பண்றேன், மவுஸ்ல ரைட் கிளிக். இதுல பாருங்க, இந்த நியூ ஒன்று இருக்கு, நியூ. இதுல போயிட்டு இங்க மேல பாருங்க ஃபோல்டர் இருக்கு, அதுல போயிட்டு கிளிக் பண்ணினா ஒரு ஃபோல்டர் வரும். அதை நான் grade 6 ICT அப்படின்னு போட்டுட்டேன். ரைட். எங்க இருக்கு இப்ப இந்த ஃபோல்டர்? டெஸ்க்டாப்ல இங்க இருக்குது. இந்த இருக்கு, தெரியுதா? ஈஸி பிள்ளைகள், ஈஸியா? ரைட். ஓகே. இப்ப நாங்க அடுத்ததுக்கு ஃபோல்டர்ன்னு சொன்னா என்னன்னு பார்த்துட்டோம். ஃபோல்டர் எப்படி கிரியேட் பண்றேன்னு பார்த்தோம். ரைட். எக்ஸ்கியூஸ் மீ மிஸ். எஸ் மிஸ் ஃபோல்டரை எப்படி மூவ் பண்றது? ஃபோல்டரை கட் பண்ணி மூவ் கட் பண்ணி மூவ் பண்ணலாம். 1 minute. ரைட். இதோடைய செய்து கொள்வோமா? இப்போ ஒரு ஃபோல்டர் மிஸ் வச்சிருக்கிறேன். ரைட். மிஸ்ட ஸ்கிரீன் தெரியுதா பாருங்க? தெரியுதா? இந்த இருக்குங்க ஃபோல்டர். இந்த ஃபோல்டரை நான் இப்ப
சி டிரைவுக்குள்ள கொண்டு போக வேணும். எங்க திஸ் பிசிக்குள்ள சி டிரைவ் இருக்கு பிள்ளைகள். திஸ் பிசில இருக்கு டிஸ்க் சி இருக்கும். ரைட், இப்ப நான் டிஸ்க் சிக்குள்ள கொண்டு போகணும், இல்லாட்டி டிஸ்க் டிக்குள்ள கொண்டு போகணும். ஸோ இப்போ நான் மூவ் பண்ண போறேன். பாரு, நம்மளோட சிந்தனன் கேட்ட மாதிரி மூவ் பண்ண போறேன். எப்படி மூவ் பண்ணலாம்டா, இங்க பாருங்க. இதுல கிளிக் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணணும். ரைட்டா, ரைட் கிளிக் பண்ண சில கம்ப்யூட்டர்ஸ்ல பிள்ளைகள் மூவ் டு அண்ட் இருக்கும். மிஸ்ஸிண்டேல வந்து மூவ் டு இல்ல. இத வந்து நான் காப்பி பண்ணி எடுக்கலாம், இல்லாட்டி கட் பண்ணி எடுக்கலாம். ரைட்டா, இப்ப நான் என்ன செய்ய போறேன், கட் பண்ண போறேன். கட் பண்ணி எடுத்தா ஃபுல்லா அடுபட்டுரும். கட். எங்க கொண்டு போனோம், திஸ் பிசி. அப்ப அதை டபுள் கிளிக் பண்றேன். திஸ் பிசி டபுள் கிளிக். இந்த டி டிரைவுக்கு கொண்டு போனோம்னா டி டிரைவ்ல டபுள் கிளிக். பிறகு இதுல வந்து ரைட் கிளிக் பண்ணி பேஸ்ட் கொடுக்கணும். இங்க இருக்கு பேஸ்ட். பேஸ்ட் பண்ணிட்டேன். இப்ப பாருங்க, கிரேட் 6 ஐசிடி என்ற ஃபோல்டர் இருக்குதா? Yes, miss. ரைட். இப்ப இத நான் வந்து திருப்பி டெஸ்க்டாப் கொண்டு போறேன்னா ரைட் கிளிக் பண்ணி என்ன செய்ய வேணும், கட் பண்ணணும். கட் பண்ணி வெளியால எடுக்கணும். வெளியால பேஸ்ட் பண்ணணும். பேஸ்ட் பண்ணணும். ரைட் கிளிக் பண்ணி பேஸ்ட் பண்ணினா இங்க வந்து இந்த இருக்கு. ஓகேயா? ஓகே மிஸ், தேங்க் யூ. ஓகே. அப்ப நாங்க முந்தையோட 3ஆம் பாடம் முடிச்சிட்டோம். நாங்க எல்லாரும் ஒர்க் புக் செய்வோமா? ஒர்க் புக் எடுத்துக்கொள்ளுங்க பாப்பா. ஒர்க் புக் செய்வோம் இன்னைக்கு. Yes, miss. Home teacher. எஸ், ஒர்க் புக் செய்வோம். சாப்டர் 3 ஒர்க் புக் இன்னும் நாங்க செய்யல தானே? என்ன பிள்ளை, ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அண்ட் ஃபைல் மேனேஜ்மெண்ட். அதுல வந்து உங்களுக்கு என்னது ஸ்கிரீனை ஐடென்டிஃபை பண்ண சொல்லி இருக்கு பிள்ளைகள். சோ இதுல பாருங்க, ஏன்றது என்னது, எங்களுக்கு ஐகான்ஸ் சொன்னா ஒவ்வொரு ஃபைல்ஸோ ஃபோல்டரோ சொப்பியாரோ ஏதோ ஒன்றுட ஐகான், அந்த அதுண்ட ஐகான். பி என்னது, எங்களுக்கு பி டெஸ்க்டாப். இதான் சொல்லுவோம் ஸ்கிரீன் இல்லாட்டிக்கு டெஸ்க்டாப்னு சொல்லி சொல்லுவோம். சி என்னது, சி வந்து ஸ்டார்ட் பட்டன், ஸ்டார்ட் மெனு. டி வந்து குயிக் லான்ச் பார். அதாவது பிள்ளைகள் அடிக்கடி நாங்க பயன்படுத்துறதுக்கு கீழே விட்டு இருப்போம். அந்த என்னது சொவ்வியாசுகளை நம்மளோட பார்ல விட்டுருப்போம். அதை கிளிக் மிஸ்டர் ஸ்கிரீன்லயும் நீங்க பார்த்திருப்பீங்களோ தெரியல, கீழே வந்து மிஸ் விட்டுருக்குறேன் நிறைய சொவ்வியாசுகள். குயிக் அண்ட் என்னது ஓபன் பண்றது. சோ இதை சொல்லுவோம் குயிக் லான்ச் பார். அடுத்தது இ வந்து டாஸ்க் பார்னு சொல்லுவோம். இந்த பார் கீழே இருக்கிற பார் என்னன்னு சொல்லுவோம், டாஸ்க் பார். உங்களுக்கு பேர்கள் தெரிஞ்சிருக்கணும் பிள்ளைகளா. சரியா? இது என்னது, ஸ்கிரீன், இது ஐகான், இது ஸ்டார் பட்டன் ஓ ஸ்டார் மெனு, இது வந்து குயிக் லான்ச் பார், இது வந்து டாஸ்க் பார். ஓகேயா? ரைட், எழுதி கொள்ளுங்க பாப்போம். ரைட், குயிக்கா எழுதிட்டு சொல்லுங்க. தமிழ்ல இதுக்குரிய பேர்கள் தெரியுமா பிள்ளைகள்? உங்களுக்கு தெரியலைன்னா பிரச்சனையே இல்ல. நீங்க தமிழ் பெரிய புக்ல இங்கிலீஷ்ல தானே இருக்குது. ரைட், ஓகே. இங்கிலீஷ்ல எழுதலாம், டேர்ம்ஸ்கள் இங்கிலீஷ்ல எழுதலாம். இந்த மாதிரி டெக்னாலஜி டேர்ம்ஸ் இங்கிலீஷ்ல எழுதிக்கொள்ளுங்க, பிரச்சனையே இல்ல. Miss. சொல்லுங்க. Copylia miss எழுதுறது. புக்கில் எழுதுங்க. புக்கில் எழுத கூடாதா? புக்ல எழுதி இருக்கேன் மிஸ். ரைட், அப்ப நீங்க காப்பியில எழுதிக்கொள்ளுங்க. காப்பியில ஆக்டிவிட்டி 3.1 நீங்க கேள்வி எழுத தவிர விடிய மட்டும் போடுங்க. ஆக்டிவிட்டி என்னன்னு போட்டீங்கன்னு சொன்னா புக் இருக்கு தானே, ஆன்சர்ஸ் நீங்க வச்சிருந்தீங்கன்னு சொன்னா நீங்க எழுதலாம் தானே. ஏன்னா கேள்வி ஆல்ரெடி இருக்கு தானே, கேள்வி எழுதி மினக்கட தேவையில்லை. ஆக்டிவிட்டி 3.1 போட்டுட்டு அதுக்குரிய ஆன்சர்ஸ போடுங்க. ABCDE சொன்னா என்ன பாரு முண்டோண்டு A Miss. yes ஐகான்
புக்ல அப்படி குறிச்சு போட்டு தானே மிஸ் இருக்கு. விளங்கலாமா? புக்ல அப்படியே குறிச்சு போட்டு தானே மிஸ் இருக்கு. குறிச்சு போட்டுருக்குதா? Yes, ரைட், அப்ப miss. தேவையில்லை என்ன? இது மிஸ் வந்து வீடியோ கிளிப்பா தான் வச்சிருக்கேன். இப்ப உங்களுக்கு போட்டிருக்கேன்னு சொன்னா ஓகே. இப்ப இதுல எது உங்களுக்கு இப்ப கேள்வியா இருக்க போகுது? இதுவா? Yes, miss. இதுதான் கேள்வி என்ன? லினக்ஸ், ரைட். இதை நீங்க மச் பண்ண வேணும். The column A contains trademark of some operating system. Match those trademarks with the correct name in the column B. Right, column B ஓட நீங்க வந்து trademarks மச் பண்ண போறீங்க. இருக்கு லினக்ஸ் சொன்னது லினக்ஸ், விண்டோஸ் சொன்னது விண்டோஸ் எது பிள்ளைகள்? இருக்கு விண்டோஸ், உபண்டு உபண்டு தான். கீழே இருக்கு உபண்டு. ஆண்ட்ராய்டு என்னது? ஆப்பிள். ஆண்ட்ராய்டு மட்டும் ஆப்பிள். சரி ஆண்ட்ராய்டுக்கு ஆண்ட்ராய்டு இருக்கு, ஆப்பிளுக்கு ஆப்பிள் இருக்கு பிள்ளை. ஆண்ட்ராய்டுக்கு ஆண்ட்ராய்டு இருக்கு, ஆப்பிளுக்கு ஆப்பிள் இருக்கு. படம் கீறணும் முடிய. Teacher, I matched the second one. Right, okay. What is a file? File என்று சொன்னா என்னது? A file contains any data, instruction and commands. It can be a document, text, image or video. தமிழ்ல உங்களுக்கு எப்படி இருக்கு பிள்ளைகள்? ஃபைல்னு சொன்னா என்னன்றது? கோப்பு எனப்படுவது தரவுகள் மற்றும் தகவல்களின் கூட்டே கோப்பாகும். Right, good. அவ்வளவுதான். அழிக்கலாம். So horizontally you are writing in English, right? No, Tamil. At the school, English medium ICT. What, you are still writing in English? Is it? No, I'm writing the Tamil and English just like that. So you are writing in both? You are writing in English and Tamil? Yeah. Why you are writing in both language? Which language you are studying in at school? English medium at a school. At home, Tamil. Why you are studying at home in Tamil? Yeah, and English also in Hindu college. Okay, I am giving you the English medium notes, no? So you can write it in English. Harish? Oh? Do you understand what I am saying? Yes. Now I am giving you in English. So you can write it in English. You don't need to write it in Tamil. Okay? Okay. Right. Okay, ரெண்டாவது கேள்வி. Select a computer in your computer laboratory and write the names. Write the names. Right? With the file extension. இது வந்து உங்களோட கம்ப்யூட்டர் லேபரேட்டரியில இருக்கு. ஏதாவது ஒரு கம்ப்யூட்டர்ல நீங்க போயிட்டு இருக்கிற ஃபைல் நேம், ஃபைல் எக்ஸ்டென்ஷனோட இருக்கிற ஃபைல்ஸ செலக்ட் பண்ணி ஸ்டோர் பண்ணட்டுமா? 10 files which are stored in ஏதாவது 10 ஃபைல் வந்து ஸ்டோர் பண்ணி இருக்கிற ஃபைல்ஸ்களோட நேம வந்து உங்களை குறிக்கட்டுமா? ஸோ இது ரேண்டமா தான் போட்டிருக்கு பிள்ளைகள். ஸோ யூ கேன் ரைட் இட். ஏதாவது என்னது எக்ஸ்டென்ஷனோட இருக்கணும். இப்போ இதுல TXT சொன்னா டெக்ஸ்ட், DOCX சொன்னா மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ்ல செய்திருக்கணும். PPTX சொன்னா இது PDF presentation. இது MP3, இது JPG photo, இது PDF. So என்னென்ன
சொவ்வியாறுல இருக்குமோ அதுகளுக்குரியது எழுதட்டாம் பிள்ளைகள். சோ இதுல இருக்கிறத மட்டும் எழுதிக்கொள்ளுங்க உங்களுக்கு. இந்த எக்ஸ்டென்ஷனோட தேவைன்றதுனாலதான் கேட்டிருக்கு பிள்ளைகள். இது டெக்ஸ்ட், பிபிடிஎக்ஸ், MP3, MP4, JPG, PDF, XLSX. பிள்ளைகள் எனக்கு ஒருக்கா சொல்லுங்க, நாளைக்கு மிஸ் வந்து கிளாஸ் வைக்க போறேன்னு சொன்னா, போன கிழமைகள்ல கிளாஸ் எடுக்கல தானே பிள்ளைகள். சோ காலையில நாளைக்கு காலம் 9 மணிக்கு மிஸ் கிளாஸ் வச்சா எத்தனை பேரால ஜாயின் பண்ண முடியும்? 9 மணி, காலையில 9 மணி.